இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஈஷா யோகா மையத்துல இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய இந்த ராட்சச கிச்சனுக்கே ஒரு நாளைக்கு 10,000க்கு மேல இங்க சமைச்சு இங்க பரிமாறப்படுறதுக்கான தனி ஹால்ஸ் கில்ஸ் எல்லாமே தனித்தனியா எல்லாமே இருக்கு. நம்ம சாத்விக் ஃபுட், அதாவது வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா தக்காளி, தேங்காய் இதுதான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு. காரத்துக்கு என்ன போடுவீங்க? காரத்துக்கு வரமிளகாய் போடும். வரமிளகாய் அதாவது பச்சை மிளகாய் போடும், வரமிளகாய் நம்ம போட்டுப்போம். எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணுவாங்க? ஒரு 100ல இருந்து 120 பேர் இருக்காங்க. 120 நம்ம கூட ஒர்க் பண்ற சேவாதார்னு சொல்லுவோம், நம்ம கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப். ஈஷா ஆசிரம் பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாம் நிறைய விஐபி கெஸ்ட் இருப்பாங்க. ஆமா, பெரிய பெரிய ஆக்டர்ஸ்ல இருந்து சமந்தால இருந்து எல்லாம் வருவாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஸ்பெஷல் மெனு தானா? இந்த உணவு எல்லாருக்கும் என்ன சாப்பிடுறோமோ அதுதான் எல்லாருக்கும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த வித்தியாசமான காஸ்டியூம் எல்லாம் பார்த்துட்டு யாரும் இது பண்ண வேணாம். இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரியை கவர் பண்றதுக்காக வந்திருக்கிறோம். அதாவது தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 10,000 பேர் வரைக்கும் சமைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ராட்சச கிச்சன்ல தான் நம்ம நிக்கிறோம். இதுல என்ன பெரிய ஸ்டோரி இருக்கு, இது ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, இது எல்லாமே ஒரு காசுக்காகவோ இல்ல பெரிய பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்ஸுக்கு அனுப்பக்கூடிய ஒரு இதுக்காகவோ இங்க இவங்க பண்ணல. இதுல நம்ம இப்ப நிக்கக்கூடிய இடம் கோவையில இருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட ஈஷா யோகா மையத்துல இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய இந்த ராட்சச கிச்சனுக்கே ஒரு பிரம்மாண்டமான கிச்சனாக இது இருக்கிறது. ஒரு நாளைக்கு 10,000க்கு மேல இங்க சமைச்சு இங்க பரிமாறப்படுறதுக்கான தனி ஹால்ஸ் கில்ஸ் எல்லாமே தனித்தனியா எல்லாமே இருக்கு. இப்ப நாம நின்றுட்டு இருக்கக்கூடிய இடம் பெரிய அந்த ராட்சச சமையலுக்கான ஒரு குடோன்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இப்ப இது எல்லாமே காய்கறிகள் இங்க எல்லாமே சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உருளைக்கிழங்குல இருந்து பப்பாளி, ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. இதுல இந்த 10,000 பேருக்கு எப்படி இவங்க சமைக்கிறாங்க, டெய்லி அவங்களுடைய அந்த மெனுவும் ரொம்ப வித்தியாசமான மெனுவா இருக்கு. நம்மள மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லாம ஒரு சத்துள்ள ஆகாரமா இங்க வரக்கூடிய எல்லாருக்குமே இலவசமா வழங்கக்கூடிய ஒரு ராட்சச கிச்சன் இது. இந்த கிச்சன் எப்படி இயங்குறது அப்படிங்கறதே ரொம்ப ஒரு முக்கியமான, அதே மாதிரி எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா இருக்கு. இதை பத்தி நாம இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ் பண்ற பரத் கிட்டே கேட்போம். நிறைய விஷயம் அவர் சொல்லுவாரு. என்ன இருக்கு, என்னென்ன உள்ள என்னென்ன இருக்கு, அவங்க எப்படி ஸ்டோர் பண்றாங்க, என்ன மாதிரி செய்யறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். வணக்கம் சுவாமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 10,000 பேருக்கு மேல உணவு தயாரிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்க ஒர்க் என்னென்ன செய்வீங்க, எப்படி எப்படி பண்றீங்க? அப்படி ஒரு நாளைக்கு 10,000ல இருந்து 12,000 மீல்ஸ் பண்றோம். ஒரு 6,000ல இருந்து 7,000 பேர் அந்த கணக்குல வரும். எவ்ரி டைம் நமக்கு ஒரு மெனு இருக்கு. இப்ப ஆசிரம்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே தெரியும். அது இல்லாம நம்ம கூட வேலை செய்யற சேவாதாஸ் இருக்காங்க, வாலண்டியர்ஸ் இருக்காங்க, உங்களை மாதிரி கெஸ்ட் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நம்ம ஒரு மெனு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இத்தனை நாளைக்கு ஒரு மெனு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மெனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அந்த கிராசரி, அப்புறம் அந்த வெஜிடபிள், அதோட பர்ச்சேஸ் பிளான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இங்க இந்த குடோன்ல பாக்குற ஸ்டாக் ஒரு 15ல இருந்து ஒரு 20 நாளுக்கான ஸ்டாக். ஸோ எவ்ரி 15 டேஸ் நம்ம ரீஸ்டாக் பண்ணுவோம். அதே வெஜிடபிள் பாத்தீங்கன்னா ஒரு 3 days ஒன்ஸ், ஒரு 8ல இருந்து 9 டன் வெஜிடபிள் 3 days ஒன்ஸ் மாத்திடுது. இது என்ன நமக்கு மெயினா நமக்கு ஃபுட்ல மில்லட் இருக்கு. மில்லட் சிறுதானிய வகைகள் ஒரு 7 மில்லட் இருக்கு. வரகு, பனிவரகு, சாமை, குதிரைவாளி, ராகி, கம்பு. மில்லட்ல பாத்தீங்கன்னா அது இல்லாம ரைஸ் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கருப்பு கவுனி, ரத்தசாலி, நவரா, மாப்பிள்ளை சம்பா, இதெல்லாம் பூங்கார், இதெல்லாம் அந்த ரெட் ரைஸ் கேட்டகரியில வரும். இந்த தோல் நீக்காத அரிசி. ஸோ இதுதான் நம்மளோட ரெகுலர் மெனுல இருக்கு.
ஸோ காலையில இப்போ மில்லட்னா நைட் வந்து ரைஸ், இல்ல நைட்டு மில்லட்னா காலையில வந்து ரைஸ். ஸோ இந்த மாதிரி சுழற்சி முறையில மாத்தி மாத்தி நம்ம பண்ணிக்கலாம். இதுல நீங்க ஒரு யூனிஃபார்மா ஒரு 10,000 பேர்ல இருந்து இவ்வளவு பேரு கவர் பண்றீங்க. ஆனா வந்து இப்ப நம்ம பாக்குறோம் நிறைய பேருக்கு சக்கரை வியாதி இருக்கு, லோ பிரஷர், ஹை பிரஷர், பிபி இருக்கு, ஏகப்பட்ட நாள் கணக்கான வியாதிகள் எல்லாமே இருக்கு. சோ எல்லாருக்குமே அடங்கக்கூடிய ஒரு மெனுவை நீங்க எப்படி செலக்ட் பண்றீங்க? அதை பொறுத்த வரைக்கும், அந்த மெனு பொறுத்த வரைக்கும் சத்குரு நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. ஒரு மெனுல இப்போ காலை உணவுனா அதுல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி நம்ம போய்க்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நீங்க காலையில சாப்பிட்டுருப்பீங்க, இதுல வேர்க்கடலை இருந்திருக்கும், ஊற வச்ச வேர்க்கடலை, ஒரு சாலட், குக் பண்ணாத ஒரு ரா வெஜிடபிள் இருந்திருக்கும், அது இல்லாம ஒரு ரைஸ், அப்புறம் ஒரு சாம்பார், ஒரு ரசம், அதுக்கப்புறம் ஒரு பொரியல், அது இல்லாம சுண்டல், காலை மாலை 2 வேளையும் நமக்கு வந்து சுண்டல் இருக்கும். சோ இதுதான் ஒரு ஒரு பழ வகை இருக்கு. முக்கியமா ஒரு பழ வகைகள், காலையில ஒரு வாட்டர் மெலனோ இல்ல பனானாவோ இல்ல அந்த மாதிரி. பனானா எப்பவும் நமக்கு கிடைக்கும், எது சீசனால நமக்கு கிடைக்குதோ அந்த ஃப்ரூட் நம்ம. சோ இப்ப இந்த மெனு வந்து இந்த சுகர் இருக்கவங்க, டயபெட்டிக், ஹைப்பர் டயபெட்டிக் அந்த மாதிரிலாம் இல்ல, எல்லாருமே இதை சாப்பிடக்கூடிய ஒரு விதமா. இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் இதே உணவு. ஆசிரமில் மட்டும் 4000 பேர் இருக்காங்க. 4000 பேர் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு இதான் உணவு, அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஒன்றும் கிடையாது. இந்த பர்டிகுலர், ஏன்னா நம்ம மில்லட் யூஸ் பண்றோம். ஒயிட் ரைஸ் ரொம்ப பெரும்பாலாம வந்து நம்ம வந்து ஒயிட் ரைஸ் யூஸ் பண்றது இல்லை. வெறும் ரொம்ப அக்கேஷன், ஒரு மேரேஜ் நடக்குது, அவங்க நமக்கு வந்து விருப்பப்படுறாங்க, இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஆன்மீக பாதையில இருக்கவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்கணும்னு சொன்னா, ஸோ ட்ரெடிஷனலா சரி ஒரு ஒயிட் ரைஸ் சாப்பாடு அந்த மாதிரி அப்போ மட்டும் தான் நமக்கு. ஸோ ஒயிட் ரைஸ்ங்கிறதே ரொம்ப ரேரான. ஆமா, ரேரான, யாராவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு மட்டும் தான். ஆமா, இது கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த பழங்கால வீட்டுல எல்லாம் நம்ம தீபாவளிக்கு மட்டும் சமைப்பாங்க ஒயிட் ரைஸ். அந்த மாதிரி இது என்ன மாதிரி அவங்க முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா இப்படிதான் நம்ம மில்லட் வந்து கலங்கலமா மில்லட், அஸ்ரம்ல மில்லட் தான் எப்பவுமே இருக்கு. அது இல்லாம இப்போ நம்ம கொஞ்ச நாளா இந்த மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, கருப்பு கவுனி எல்லாம் நம்ம ஃபார்ம்ல இருந்தே வருது. நம்ம ஃபார்ம்ல விளைஞ்சு நம்ம செம்மேடு ஃபார்ம், அப்புறம் அது இல்லாம மத்த ட்ரைனிங் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறோம், அதுவும் அங்க இருந்து நமக்கு வந்து கருப்பு கவுனி டைரக்டா. சோ இப்ப இதுல இந்த கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருட்கள்ல எவ்வளவு % வந்து ஈஷாவோட ஃபார்ம்ல இருந்து வந்து எவ்வளவு % வெளில இருந்து வாங்குறீங்க? உங்களுக்கே தெரியும், இப்ப நான் ஸ்கேல் சொல்லிட்டேன், இவ்வளவு பேரு சாப்பிடுறாங்க ஒரு நாளைக்கு. சோ நம்ம ஃபார்ம்ல இருந்து வர்றது பாத்தீங்கன்னா ஒரு 10-20% கிராசரியோ இல்ல வெஜிடபிளோ அது வந்து நம்ம ஃபார்முக்குள்ள இருந்து வருது. இப்போ முக்கியமா எடுத்தீங்கன்னா மஞ்சள், மா இஞ்சி, கீரை வகைகள், இதெல்லாம் நம்ம ஃபார்ம்ல இருந்து வருது. அப்புறம் தேங்காய் தான் நமக்கு பேஸ். ஆக்சுவலா நம்ம வந்து சாத்விக் ஃபுட், அதாவது வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா தக்காளி, தேங்காய், இதுதான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு. காரத்துக்கு என்ன போடுவீங்க? காரத்துக்கு வரமிளகாய் போடும். வரமிளகாய், அதாவது பச்சை மிளகாய் போட மாட்டோம், வரமிளகாய் நம்ம போடுவோம். இந்த ஸ்டோரேஜ்னு வந்துட்டாலே இப்போ நம்ம வந்து ஒரு மாசம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாலே வண்டு வந்துரும், அது வந்துரும், இது வந்துரும். அதை எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? நமக்கு ஸ்டோரேஜ் பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா நம்ம தான் வந்து 15 days ஒன்ஸ் இல்ல 20 days ஒன்ஸ் ரீஸ்டாக் பண்ணுவோம். பட் ஸ்டில் பிரிகாஷனா நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி சாம்பிராணி மாதிரி நெருப்பு போட்டு அதுல வந்து நீம் லீவ்ஸ், வேப்பிலை போட்டு இந்த ரூமுக்கு அந்த ஸ்மோக்கு பிளஸ் ஒரு டெம்பரேச்சர் இது மெயின்டைன் ஆயிக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் இருக்கும்போது, இந்த ஸ்மோக் இருக்கும்போது இந்த சின்ன சின்ன பூச்சிகள் இதெல்லாம் வந்து வராது. இது வந்து ஒரு ஆர்கானிக்கான பூச்சி வந்து இது பண்ற மாதிரி ஒரு முறை. இந்த குக் பண்றதுங்கிறது ஒரு இது இருக்குல்ல, சோ எவ்வளவு குக்ஸ் இருக்காங்க, அவங்களோட பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் என்ன, எல்லாம் பெரிய பெரிய இடத்துல குக் பண்ணவங்களா இல்ல எப்படி அவங்களா? அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இப்ப நான் இருக்கேன்னா, நான் வந்து ஐடி பேக்ரவுண்ட். இங்க வந்ததுக்கப்புறம் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன், இப்ப வந்து அக்ஷயால இருக்கேன். எனக்கும் குக்கிங் பேக்ரவுண்ட் கிடையாது. பட் என்ன இது அட்வான்டேஜ் அப்படின்னா, யார் வேணாலும் ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கு. நம்ம ஆசிரம் பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம புது விஷயம், நம்ம நிறைய விஷயம் கத்துக்க முடியும். அதே மாதிரி இங்க இருக்கவங்க ஒரு சில குக்லாம் இருக்காங்க, அவங்களாம் முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து குக்கா மாறிருக்காங்க. இப்போ அவங்க தான் லீடு குக்கு. மொத்தம் ஒரு 4 குக் இருக்காங்க, ஒரு குக்குக்கு ஒரு 3 அசிஸ்டன்ட்.
ஓகே. ஸோ டோட்டலா இதான் டீம். ஸோ இவங்களை வச்சு தான் வெறும் 4 குக் தான். 4 ஹெட் குக் மாஸ்டர்னு சொல்லலாம், இல்ல குக்குன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு 3 அசிஸ்டன்ட் குக் இருக்காங்க. அவங்களும் நம்மள மாதிரி குக்கிங் பேக்ரவுண்ட், சில பேர் குக்கிங் தெரிஞ்சு எல்லாமே கத்துக்கிறது தான், அது பண்ணிக்கலாம். ஈஷா ஆசிரம் பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாம் நிறைய விஐபி கெஸ்ட் இருப்பாங்க. ஆமா, பெரிய பெரிய ஆக்டர்ஸ்ல இருந்து சமந்தால இருந்து எல்லாம் வருவாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஸ்பெஷல் மெனு தானா, இல்ல எப்படி அவங்களா ஸ்பெஷல் மெனு உங்களுக்கு? அப்படி கிடையாது. நமக்கு வந்து காமனா வந்து ஒரு டைனிங் ஏரியா தான் இருக்கு. ஓகே. இப்ப யாரு ஆசிரம் கெஸ்ட் இருந்தாலும் சரி, வாலண்டியர் இருந்தாலும் சரி, நமக்கு டைமிங் ஒண்ணு இருக்கு. சாப்பாடு இந்த டைமுக்கு தான் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இந்த உணவு வந்து எல்லாருக்கும் என்ன சாப்பிடுறோமோ அதுதான் எல்லாருக்கும். அவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் இல்ல, அவங்களும் இங்க வந்தா இங்கதான் வந்து சாப்பிடுவாங்க. நிஜமாதான் சொல்றீங்க? நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ நம்ம இப்ப மகாசிவராத்திரி எடுத்துக்கங்க, தமனா கூட சர்வ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க சாம்பார் சாதம், சக்கரை பொங்கல். அதுதான் மகாசிவராத்திரி அன்னதானம், சாம்பார் சாதம், சக்கரை பொங்கல் தான். அந்த இலைட்டு கேட்டகரி அவங்க அந்த கெஸ்ட்டுக்கும் அதே சாப்பாடு தான் நார்மலா வந்திருக்கு. எங்களுக்கு இல்லன்னா வெளியே இருக்கவங்களுக்கு யாரு நம்ம அன்னைக்கு டிவோட்டியா வந்தாங்களோ எல்லாருக்குமே அதான் சாப்பாடு. இப்ப இன்னைக்கு வந்து ஒரு வாலண்டியரோ இல்ல யாரோ ஒருத்தர் இந்த கோயிலுக்கு வந்தவரோ அவர் வந்து சாப்பிடுறாருன்னா அவருக்கு என்ன ஃபுட்டோ அதே தான் வந்து அந்த விஐபிக்கு போன ஃபுட். ஆமா, அவங்களுக்கு தனி மெனு, அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அப்படி பண்றது இல்ல. எல்லாமே அதே எல்லாமே சேம் மெனு தான். இதுல ரொம்ப ஆச்சரியமா விஷயம் நானே சாப்பிட்டதால சொல்றேன். இதுல வந்து இந்த நியூட்ரிஷன் பேலன்ஸ் வந்து இருந்துச்சு. அது எப்படின்னா, இப்போ ஒரு ரா ஃபுட் இத்தனை பெர்சன்டேஜ், அப்புறம் மில்லட்ஸ் இவ்வளவு பெர்சன்டேஜ், ஸ்வீட், அந்த எல்லாமே வந்து கலவையா இருந்துச்சு. இது வந்து ப்ராப்பரா ஏதாவது வந்து நியூட்ரிஷன் வந்து டிசைன் பண்ணி உங்களுக்கு சொன்னதா, இதுல வேற ஏதாவது ஒரு இதை நீங்க மெயின்டைன் பண்றீங்களா? அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி குரு நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்காங்க. உணவுல இது எல்லாமே இருக்கணும். சோ அது தனி மனித விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க. ஒரு சிலரால நிறைய ரா ஃபுட் சாப்பிட முடியும், ஒரு சிலரால அவ்வளவு சாப்பிட முடியாது. பட் ஆனா நம்ம கொடுக்கறது நம்ம எல்லாமே அந்த மெனுல எல்லாமே இருக்கிற மாதிரி பாத்துக்கோம். சோ இப்ப கெஸ்ட் வராங்க, கெஸ்ட்டுக்கு அந்த இது ரா ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இருக்காது. பட் ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதை சாப்பிட்டு பாக்குறதுக்கு. சோ அந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம வந்து நமக்கே தெரியும் நம்ம பாடிக்கு எது சாப்பிட்டா வந்து நல்லா இருக்கு. இப்ப நீங்க ஒரு கடையில போறீங்க, நல்லா ஹெவியா ஒரு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கு? ஒரு மாதிரி மந்துன்னு இருக்கும். நீங்க அதே சாப்பாடு இங்க சாப்பிட்டீங்கன்னா, இங்க ஃபுல்லா சாப்பிட்டாலும் உங்களுக்கு மந்துன்னு இருக்காது, கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. ஏன்னா அந்த உணவு முறை வந்து அந்த மாதிரி இருக்கு. என்னென்னலாம் இருக்கோமோ அது நீங்க ஃபுல்லா சாப்பிட்டாலும் உங்களுக்கு மந்துன்னு ஆகாது அந்த மாதிரி. அதனாலதான் நம்ம வந்து அந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா அது போடுறது இல்லை. பிளஸ் இந்த சதவீதமும் இருக்குது. ரா ஃபுட்டு, அப்புறம் ஊற வச்ச கடலை, சாப்பாடு, சாம்பார், பொரியல், இது எல்லாமே அவங்க அந்த ஒரு ப்ரொபோஷன்ல எடுத்துக்கும் போது அது வந்து கரெக்டா இருக்கு. அதுவே ஒரு பேலன்ஸ்ட் டயட்டை கொடுக்கக்கூடியதுதான். நேத்தே நம்ம பார்த்தோம் ஒரு 2 கேட்டகரி இருந்துச்சு. ஒன்னு வந்து ஸ்பைசஸ் ஃபுட், இன்னொன்னு வந்து நான் ஸ்பைசஸ் சொல்லிட்டு போட்டுருக்காங்க. அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? பேசிக்கா நீங்க சொன்ன ஸ்பைசி, நான் ஸ்பைசினா கொஞ்சம் காரம் வந்து அதிகமா இருக்கும். அதிகமானா இப்ப நம்ம வீட்டுல சாப்பிட்டுருப்போம், நம்ம வீட்டோட காரம் எந்த மாதிரி இருக்கு, அதுல வந்து ஒரு 50% தான் இங்க இருக்கும் இந்த நம்ம ஸ்பைசி காரம். இந்த நான் ஸ்பைசின்றது வந்து அதுலயும் ஒரு 20 இல்ல 10% தான் இருக்கும் அந்த நான் ஸ்பைசி. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இங்க பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. நார்த் இந்தியால இருந்து இருக்காங்க, ஃபாரின்ல இருந்து இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த ஸ்பைசஸுக்கு பழக்கப்படாதவங்களா இருப்பாங்க. சோ அதனால ஒரே ஃபுட்டு தான், நம்ம ஒரே ஃபுட்டு தான் சமைக்கிறோம். அதை ஸ்பைசி தனியா, நான் ஸ்பைசி தனியா சமைக்கிறோம். இப்ப சாம்பார்னா ஸ்பைசி சாம்பார், நான் ஸ்பைசி சாம்பார். பொரியல்னாலும் ஸ்பைசி பொரியல், நான் ஸ்பைசி பொரியல். சோ இவ்வளவு எஃபர்ட் போகுது பின்னாடி. நமக்கு தனித்தனியா வந்து பண்றோம். இந்த கிச்சன்ல மட்டும் எவ்வளவு பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க? ஒரு 100ல இருந்து 120 பேர் இருக்காங்க. 120 நம்ம கூட ஒர்க் பண்ற சேவாதார்னு சொல்லுவோம், நம்ம கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப். அவங்க ஒரு 120 பேர் இருக்காங்க. என்ன மாதிரி வாலண்டியர்ஸ் ஒரு 100 பேர் இருக்காங்க. இந்த காய்க்கு வெட்டுறது, அப்புறம் வந்து சப்பாத்தி பண்றது, இந்த மாதிரி அதாவது மெயின் குக்கிங் ஆக்டிவிட்டி இல்லாம மத்தபடி சப்போர்ட்டிங்
இப்ப காய் வந்து நம்ம தனித்தனியா பிரிச்சு வைக்கணும், அடுக்கி வைக்கணும். So அந்த மாதிரி வேலைகள்லாம் நம்மளே. இதுல நான் அந்த டைனிங்ல முடிக்கும் போது அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தேன். இப்ப இங்க வந்து பார்த்தேன், நறுக்கிய காய்கறிகள் எல்லாம் ஒரு பக்கெட்ல போட்டு வச்சிருக்கீங்க. அதே மாதிரி டைனிங்லயும் வந்து அந்த நம்ம சாப்பிட்டு முடிச்ச அந்த ஃப்ரூட் வேஸ்ட் எல்லாத்தையும் இப்ப அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க இங்க? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எந்த பொரியல் எடுத்தாலும் நம்ம வந்து பீல் பண்ணோம். சொரக்கானா பீல் பண்ணோம், புடலங்கானாலும் பீல் பண்ணுவோம். எல்லாமே அந்த பீல் வேஸ்ட் எல்லாம் என்ன பண்ணாங்க, நம்ம கோசாலா இருக்கு அங்க போயிடும். காலையில ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி நம்ம வந்து கோசாலா வண்டி வரும், அவங்க வந்து பிக்கப் பண்ணி போயிடுவாங்க அந்த டைமுக்கு. பிக்ஷால இருந்து பார்க்கும்போதுன்னா அங்க வந்து குக்டு வேஸ்ட் தான் வரும், பிளஸ் அந்த வாழைப்பழ தோல் இல்ல வாட்டர்மெலனோட மீதி அதுவும் வந்து கோசாலா இருக்கும். குக்டு வேஸ்ட் நீங்க பாத்திருப்பீங்க, அவ்வளவு குக்டு வேஸ்ட் இருந்திருக்காது. ரொம்ப இவ்வளவு பெரிய இது இருந்தா அதுல கீழே இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம மக்கள் கவனமா சாப்பிடுறாங்க வேஸ்ட் பண்ணாம. ஓகே சாமி, ரொம்ப நன்றி. இந்த கிச்சன் பத்தி நிறைய பேசுனீங்க. நைட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. கண்டிப்பா.